வெல்கம் டு சேனல்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 7ஓட அண்டர்ஸ்டாண்டிங் அடல்சன்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அடல்சன் பிஹேவியர்ன்ற கொஷின் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் செகண்ட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அப்சர்வேஷன் மெத்தட் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்வியூ மெத்தட், செகண்ட் மெத்தட். ஸோ இந்த இன்டர்வியூ மெத்தட் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூனா என்ன நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இன்டர்வியூ ஹெல்ப்ஸ் இன் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஓரலி இன் அ ஃபேஸ் டு ஃபேஸ் சுச்சுவேஷன். ஸோ இன்டர்வியூன்னும் போது ஒரு குழந்தைய வந்து ஓரலாக நம்ம அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம், லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ திஸ் enables the interviewer to collect necessary information in a sequential manner, keeping in mind the இன்டர்வியூவர்ஸ் ஏஜ், எஜுகேஷ்னல் லெவல் அண்ட் மூட். ஸோ ஒரு இன்டர்வியூவர் இப்போ வந்து ஒரு குழந்தை இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு பர்சன், அவர் தான் வந்து இன்டர்வியூவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க மைண்டில் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்வியூ எடுக்கிற பர்சனோட லைக் அந்த குழந்தையோட ஏஜை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் தென் அவங்க என்ன எஜுகேஷன் லெவல் படிக்கிறாங்க, என்ன கிரேட் படிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுடைய மூடை புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது மூணுமே வந்து ஒரு பர்சன் கிட்ட நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம், ஒரு குழந்தைகிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் தென் ஃப்ரேசிங் தி கொஷின். ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்ற கொஷனை தான் அவங்க வந்து ஃப்ரேஸ் பண்ணணும், சூட்டபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அட் தி சேம் டைம் the interviewer, by observing the facial expression, changes in their tone, hesitation in answering questions if any. ஸோ இப்போ ஒரு அதே சேம் டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு பர்சன் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவர் வந்து அந்த குழந்தையோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ எப்படி அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஷியல் லைக் கண்ணை பார்த்து பேசுனாங்களா இல்லை நம்மளை பார்க்கவே மாட்டுறாங்களா அப்படின்றத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஆஃப்டர் தட் அவங்களுடைய டோனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது அப்சர்வ் பண்ணணும். அண்ட் தென் ஏதாவது அவங்க கொஷின் பண்ணி அதுக்கு அவங்க அந்த குழந்தை வந்து எசிடேட் ஆனாங்க, சொல்ல முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதையும் அப்சர்வ் பண்ணணும். அண்ட் எவாசிவ் ஆன்சர்ஸ் கிவன் கேன் கெஸ் வித் தி இன்டர்வியூ வாண்ட்ஸ் டு அவாய்ட். ஸோ அப்படி அவங்க சொல்லலை அப்படின்னா அந்த குழந்தை எதுக்காக அந்த கொஷினை அவாய்ட் பண்ணுறாங்கன்றது தெரியணும். அண்ட் இன்டர்வியூ ஷுட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப். ஸோ ஒரு இன்டர்வியூ மெத்தட் வந்து என்னென்ன இருக்கணும் அது உள்ள அந்த கண்டென்ட்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இருக்கணும், அண்ட் தென் மிடில் பார்ட் இருக்கணும், அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்ன்றது என்ன அப்படின்னா, அது வந்து லைக் கொஷினிங் மாதிரி தான். இட்ஸ் எய்ம் டு எஸ்டபிளிஷ் ரேப்போர்ட் வித் தி இன்டர்வியூ. ஸோ அந்த குழந்தை கூட அந்த பர்சன் இன்டர்வியூ எடுக்கிறாங்களே அந்த பர்சன் வந்து அந்த குழந்தை கூட குட் ரேப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் தான் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் அவங்க ஒரு சேஃப் லைக் அவங்களுக்குள்ள ஒரு சேஃபர் சைடில் வந்து கொண்டு வரணும், நம்ம பக்கம் கொண்டு வரணும் அந்த குழந்தைய. ஓகே, லைக் அந்த எப்படி இருக்க இது இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த கொஷனிங் வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் ரேப்போர்ட், ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்கணும், குட் ரேப்போர்ட் இருக்கணும். அண்ட் தென் கன்க்ளூடிங் பார்ட்டில் வந்து த இன்டர்வியூ வில் பி தேங்க்ட் அண்ட் தி ஈவெண்ட் will come to be a happy ending. ஸோ கன்க்ளூஷன் பார்ட், ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிட்டு கன்க்ளூஷன் பார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈவெண்ட் வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ செக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி அன் இன்டர்வியூ செஷன் ஷுட் நாட் லாஸ்ட் மோர் தென் அன் ஹவர். ஒரு ஹவருக்கு மேலே 1 ஹவருக்கு மேலே அந்த இன்டர்வியூ செஷன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2-3 செஷன் கூட கண்டக்ட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து கண்டினியூ பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து லைக் போர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ த இன்டர்வியூ ஷுட் நாட் பி அ ஃபட்டிக் டிஸ்ட்ராக்ஷன். ஃபட்டிக் மீன்ஸ் போரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதுதான் வந்து ஒரு இன்டர்வியூ பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் இதில் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபங்க்ஷன், பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் தென் ரோல். ஸோ ஃபங்க்ஷன் கீழே வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ டயக்னோஸ்டிக், கிளினிக்கல், ரிசர்ச். அண்ட் தென் பார்ட்டிசிபென்ட் கீழே வந்து அகெயின் 4 டைப்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல், குரூப், ஒன்லி ஒன் இன்டர்வியூவர் அண்ட் தென் பேனல். அண்ட் தென் ரோல் கீழே 2 டிவைடர் இருக்குது. அன்ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அன்ஸ்ட்ரக்சர் கீழே வந்து 3 இருக்குது. நான் டைரக்டிவ், ஃபோக்கஸ்ட் அண்ட் தென் இன்டெப்த். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சிலது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ நான் டைரக்டிவ் இன்டர்வியூ. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the main role of the interviewer is to encourage the interview to express his views freely without hesitation. ஸோ ஒரு மெயின் ரோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைங்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்க போகிறோம், அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா
அந்த பர்சன் அந்த குழந்தைய வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்களுடைய வியூ வந்து ஃப்ரீயாக சொல்லணும். அவங்க எந்த ஒரு எஸ்டேட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஃப்ரீயாக சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடில் அவங்க கொண்டு வரணும். அண்ட் தென் வென் கண்டக்டிங் அன் இன்டர்வியூ த இன்டர்வியூ ஷுட் நாட் ஆஸ்க் டைரக்ட் கொஸ்டின். ஸோ ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கிட்ட போய் டேரெக்டாக கேட்கக்கூடாது. லைக் எதுக்கு இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்றது டேரக்ட் கொஷின்ஸ் வந்து அந்த குழந்தைங்கிட்ட கேட்கக்கூடாது. It should not be given an opportunity to voice his views freely, fully and without taking the assistance of someone else. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். லைக் அவங்க ஃப்ரீயாக பேசணும், அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ஃபுல்லாக சொல்லணும். ஸோ அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ் கூட இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைய தனியாக வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடில் கொண்டு வரணும். ஆஃப்டர் தட் டு என்கரேஜ் தி இன்டர்வியூ கொஷின்ஸ் லைக் ஸோ அந்த குழந்தைய வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். வை இஸ் இட் நாட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா இது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களை வந்து நம்ம சைடு கொண்டு வரணும். டு யூ மீன் டு சே, நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா, குட் யூ சே மோர் அபவுட் திஸ், ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த குழந்தைங்கிட்ட வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தைங்க நிறைய ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு வெளியே வரும். ஸோ அவங்களோட பிஹேவியர் வெளியே வரும். ஸோ மேபி ஆஸ்ட் இன் பிட்வீன் அட் ப்ராப்பர் பிளேசஸ் விச் வில் எனேபிள் ஹிம் டு எக்ஸ்பிரஸ் இஸ் வியூஸ் ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஹெசிடேஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம நடுவில் கேட்டோம்னா அந்த குழந்தையோட வியூஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப ஃப்ரீயாக ஒரு கண்டென்ட்டை வந்து சொல்ல முடியும். ஆஃப்டர் தட் இதுதான் வந்து நான் டைரக்ட், லைக் டைரக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் இன்டெரக்டாக அந்த குழந்தைங்கிட்ட வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஆஃப்டர் தட் டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னா இன்டைரக்ட் அப்ரோச் ஹைலி ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ இஸ் யூஸ்டு. ஸோ இந்த டைரக்ட் அப்ரோச்சில் வந்து ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன் திஸ் மெத்தட் கொஷின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பிஃபோர் அண்ட். ஸோ இந்த டைரக்ட் கொஷின்ஸில் வந்து முன்னாடியே இதுக்கான கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து டைரக்ட் இன்டர்வியூ. அண்ட் தட் டூ இஸ் இன் அ க்ளோஸ்ட் கொஸ்டின் டைப்பாக தான் இருக்கணும். லைக் அந்த ரெடி பண்ண கொஷின் கூட க்ளோஸ்ட் கொஷின் டைப்பாக இருக்கணும். லைக் எஸ் ஆர் நோ கொஷின் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Questions are asked sequentially and responses are recorded then and there. ஓகே, ஸோ அந்த கொஷின் வந்து சீக்வன்ஸாக கொஷின் கேட்கணும், ரெக்கார்ட்ஸ் வந்து தென் அண்ட் தேர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அந்த ரெஸ்பான்சஸ்லாம். ஆஃப்டர் தட் ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா இன் ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ த பர்சன் ஹூ கிவ்ஸ் அன் இன்டர்வியூ அபவுட் அ பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆர் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் will be given more opportunity to express about his views and attitudes in a particular situation. ஸோ ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா ஒரு குழந்தை வெளியே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வியூவை, தாட்டை, ஆட்டிடியூடை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடணும். அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ சொல்லுங்கள், ஃபோக்கஸ்டாக நம்ம கவனிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ. அண்ட் தென் in-depth interview அப்படின்னா in-depth interview is a method to find out attitudes, conviction, emotional involvement and deep feeling of the interview. ஸோ in-depthன்னும் போது அந்த குழந்தைங்களுக்குள்ளே என்னென்ன வலி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து in-depth interview. ஸோ லைக் அந்த குழந்தையோட ஆட்டிடியூட்ஸ், கன்விக்ஷன்ஸ், எமோஷ்னலாக அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க அந்த குழந்தை, அதே அவங்களுடைய ஃபீலிங்ஸ், டீப் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து in-depth interview by getting responses through like இந்த ப்ராபபிங் கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து லைக் ப்ராபபிங் கொஷின்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் தட் டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ அப்படின்னா இஸ் யூஸ்வலி கண்டக்டட் இன் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ். ஸோ இந்த மாதிரியான டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ வந்து ஹாஸ்பிட்டலில் அண்ட் தென் ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் கிட்ட வந்து இதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களை கூட்டி போய் ரொம்ப அவங்க வந்து ஏதோ ஒரு எமோஷனலாக சிக் ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிஹேவியர் அவங்களுக்கு சேஞ்சஸாக இருக்குது, அந்த மாதிரி போது அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ. த மெயின் பர்பஸ் இஸ் டு கெஸ் தி ப்ராபபிள் ரீசன் ஃபார் அ பர்சனல் ப்ராப்ளம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ லைக் அவங்க அம்மா வேறு மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிக்கலாம், அவங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த குழந்தை பாதிப்பாயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த பர்சனலாக அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் உள்ளே மூடி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க யாருக்கிட்டையும் வந்து போய் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பசங்க வந்து எவ்வளோ கொஷின் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பசங்களை வந்து லைக் டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ கூப்பிட்டு போய் அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது அமாங் திஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் டு ஸ்டடி தி பிஹேவியர் ஆஃப் அடல்சன். ஸோ இந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சு தான் ஒரு குழந்தையோட பிஹேவியர், அந்த அடல்சன் பீரியடில் இருக்க பிஹேவியரை நம்மளால் ஈஸியாக வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் 2 மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மெத்தடும் அண்ட் தென் பிஹேவியர் மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.